வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதமும் உப்பு மாங்காவும் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதமும் உப்பு மாங்காவும் பார்க்க போகிறோம். எப்படின்னு தயிர் சாதத்துக்கு தேவையானதை முதல்ல பார்த்துடலாம். நான் நொய் அரிசி எடுத்திருக்கேன். நொய் அரிசினா கூட புழுங்கலரிசி சாப்பாடு அரிசி எடுத்து கொஞ்சம் உடச்சிக்கோங்க. நான் அப்படி தான் உடச்சி எடுத்திருக்கேன். அரிசி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி இல்லைங்களா, 3 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழன்னு ஆகட்டும். தயிர் 1 கப்பு, தயிர் 1 கப்போடு கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தயிர் சாதத்துக்கு. உப்பு மாங்காய்க்கு மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் 1 வாரம் கூட வச்சுக்கலாம். சுடு தண்ணி நல்லா காய வச்சு உப்பு போட்டு காய வச்சுக்கோங்க. ஆற வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த உப்பு போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனால் கூட உங்களுக்கு கெடாது, அப்படி இருக்கும். இப்போது தயிர் சாதம் எப்படி செய்யலாம். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. நான் வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போடுவேன். உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போது தயிர். சாதம் நல்லா ஆறட்டும். தயிர் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினா கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கிளாஸ் பாலை இதில் விட்டுடுங்க. உங்களுக்கு பால் விடுறதுனால உங்களுக்கு அந்த புளிப்பு ஏறாது, உங்களுக்கு நல்லா இருக்கும். காலையில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தனுப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு மதியான நேரத்தில். இப்போ உங்களுக்கு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் வெறும் பால் தயிர் தான் ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியில் மாங்காவை போட்டுடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஊறினோன்னு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போது தயிர் சாதமும் உப்பு மாங்காவும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தயிர் சாதமும் உப்பு மாங்காவும் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.